உங்களுடைய பேர் என்னன்னா, எந்த தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா போட்டியிடுறீங்க? என்னுடைய பேர் வந்து சவுந்தரபாண்டியன் லூடர் சேத். நான் வந்து கொளத்தூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்காக போட்டிடுறேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து பிஎஸ்சி எல்எல்பி முடிச்சிருக்கிறேன். ஓகே. எப்ப அரசியலுக்கு வந்தீங்க நீங்க? நான் இப்போ முழுநேர அரசியலுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. நீங்க உங்களுடைய பயணமே நாம் தமிழர் கட்சியில தான் தொடங்கியதா? இல்ல வேற கட்சியில இருந்து வந்தீங்களா? இல்லை இல்லை, அரசியல் வாழ்க்கைங்கிறது நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடங்கினது தான். ஓகே. உங்களுடைய வயது என்னங்க சார்? என்னோட வயது வந்து 53. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடினா, அதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு கிடையாதுங்களா? அரசியல் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்தும் பயணிக்கல. இப்போ அரசியல் கட்சி சார்ந்து பயணிக்கிறது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான். நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு. உங்களுடைய அனுபவத்துல ஏன் நாம் தமிழர் கட்சியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? நிறைய அரசியல் கட்சியை அனுபவத்துல பார்த்திருப்பீங்க. திமுக, அதிமுக வேற கட்சிகள் எல்லாம் விட்டுட்டு நாம் தமிழர் தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இந்த அரசியல் விழிப்புணர்வுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலவே எனக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வுலாம் இருக்குது. பட் இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம் ஒன்று நினைக்கிறோம். பட் இந்த அரசியல் கட்சிகள் வந்து எதுவுமே நமக்கான ஒரு விஷயங்களை எதுவுமே பண்ணலை. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் கூட, இந்த ஒரு ரோடு கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இந்த சென்னை மாநகரத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமான சாலைகள் கூட சரிவர ஒரு செப்பனிடவும் இல்லை, சரிவர அதை போடவும் இல்லை. குறுக்கு சாலைகள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போடுவாங்க, அப்புறமா அதே ரோடை அவங்களே வந்து உடைச்சிருவாங்க. இப்படி நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், எந்த ஒரு குறுக்கு சாலையும் இருக்காது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா குண்டும் குழியுமாக தான் நீங்கள் பயணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனசை கொஞ்சம் ரொம்ப பாதிச்சுது. அது போக அதை சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம், அப்படி சொல்லிக்கிட்டு போகலாம். நம்ம நாள் கூட பத்தாது, அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இந்த அரசியலை பற்றி நம்ம பேசணும்னா பேசலாம். பட் எந்த ஒரு கட்சியுமே இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த கடந்த ஒரு 60 ஆண்டுகளாக, ஒரு 50-60 ஆண்டுகளாக இந்த ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வர எந்த ஒரு செயல் திட்டங்களையும் மக்களுக்கு பயனளிக்கிற வரையில் எதுவுமே இல்லை. நீங்க எந்த ஊருக்காரங்க? நீங்க கொளத்தூர் தொகுதியை சேர்ந்தவங்க தானா? இல்ல நான் வந்து ஆக்சுவலி எங்களுடைய சொந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். பட் நான் வந்து கொளத்தூர் தொகுதியில் நான் வந்து கடந்த 20 வருடங்களாக நான் அங்கே இருக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே கொளத்தூரில் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு 3 முறை வரை அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. பட் அந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர் தொகுதி மாதிரியெல்லாம் இருக்காது. அது எல்லாரும் தொகுதி மாதிரி தான் அப்படி வச்சுருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு பெரிய முன்னேற்றங்கள் அங்கே அவர் எதுவும் செய்யலாம். ஆனால் அவர் நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் நிறையா விஷயங்களை நம்ம செஞ்சுருக்கலாம். பட் இருந்தும் அந்த தொகுதிக்கு வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க குறிப்பிட்டு சொல்லும்படியாக அவர் வந்து எதுவுமே செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இப்போ உங்களுடைய வேட்பாளர் தேர்வு எப்படி நடைபெற்றது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு வேட்பாளர் தேர்வு வந்து எங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த கட்சியிலும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கட்சிகளில் வந்து ஒரு வேட்பாளர் வந்து நிற்கணும்னா அவங்க வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எங்கள் கட்சியில் அந்த மாதிரி எந்த ஒரு வேட்பாளரும் பணம் கொடுத்தெல்லாம் வேட்பாளர் ஆகலை. அண்ணன் யாரை நினைக்கிறாரோ அவங்க அந்த தொகுதிக்கு வேட்பாளர், அவ்வளோதான். இப்போ நிறைய மற்ற கட்சிகள் எல்லாம் விருப்ப மனு கொடுப்பாங்க, அது நேர்காணல் நடக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சீமான் அவர்களே தேர்ந்தெடுக்கிறது ஒரு சரியான முறைங்களா? இப்போ நீங்கள் விருப்ப மனு அப்படின்னு அது இங்கே இருக்குது. நீங்கள் விருப்ப மனு நீங்கள் கொடுக்கலாம், அதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. பட் முடிவு வந்து அண்ணன் எடுக்கிற முடிவு தான். அது அண்ணன் எப்படி எடுக்கிறாருங்கிறது அது கட்சியோடைய கோட்பாடுகள் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி அண்ணன் அதுக்கான முடிவுகள் எடுப்பார். இல்லை நாங்கள் எங்களுடைய சொந்த விருப்பம் அப்படின்னு சொல்லி அதில் எதுவுமே கிடையாது. இப்போ உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ நீங்கள் கொளத்தூரில் நில்லுங்க அப்படின்ட்டு, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது மனநிலை? சிஎம் அவர்களுடைய தொகுதி, அதை சொன்னோன்னே ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை மறுத்தீங்களா? எந்த மாதிரி பண்ணீங்க? இல்லை அப்படி இல்லை, ஏற்றுக்கிட்டோம் மறுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ அண்ணன் வந்து நில்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அது நிற்காமல் இருந்தாலும் அது தவறாயிடும். எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஸ்டாலின் எதிர்த்தான் நிற்கிறீங்க அப்படிம்பாங்க. அது அப்படிலாம் கிடையாது, யார் நின்னாலும் ஒரே விஷயந்தான் அது, இல்லையா? அதனால் நம்ம அந்த செய்ய போகக்கூடிய பணியை வந்து நம்ம சிறப்பாக செய்வோம். இப்போ நீங்கள் 20 ஆண்டுகளாக கொளத்தூர் தொகுதியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகள், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் சார். அது என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை பற்றி? சார் மாற்றணும், அதை வந்து மொத்தமாகவே மாற்றணும். மாட்டேன்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் ஒன்றும் மாறலாம் இல்லை. நான் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த குளத்தூர் தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேருந்து ரெட்டேரி வர ஒரே ஒரு அந்த ஒரு ரோடு தான் வந்து முக்கியமான ரோடு, மொத்த குளத்தூரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு. அந்த ரோடை நீங்கள் இப்போ கூட போய் பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் ரோடெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக 2 வாட்டி ஜியோ போட்டிருக்காங்க. அது 2 டைமும் அவங்க எதுவுமே பண்ணலை. பட் இப்போ ஏதோ 2-3 நாளாக எங்கேயோ பண்ணிகிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். பட் இதெல்லாம் தேர்தலுக்காக ஏதாவது பண்ணுவாங்க. அப்படியே அந்த ரோடு போட்டால் கூட அது முறைப்படியான ரோடுகளாக இருக்காது. இந்த அடுத்த மலையில் அது உடையக்கூடிய ரோடுகள் மட்டும்தான் இவங்க போடுவாங்க. அது ஏன் போடுறாங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் மக்களுக்கே தெரியும் இந்த ரோடுகள்லாம் என்னென்ன முறைப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதியை பொறுத்தவரை இந்த போதைப்பொருள் வந்து ரொம்ப அதிகமாக நடமாடுது. அதெல்லாம் வந்து கணக்கே இல்லை. அவ்வளோ போதைப் பொருட்கள் வந்து அங்கே தாராளமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அதை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னா இது ஒரு ஒரு தலைநகரில் இருக்கிற ஒரு தலைமை பீடத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சருடைய தொகுதியில் இவ்வளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்ற தொகுதியிலலாம் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத அது நான் சொல்லி தான் நீங்கள் தெரியணும்னு அவசியம் இல்லை. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, இப்ப முதலமைச்சர் தொகுதினா கரண்ட் கட் ஆகாது, அதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம போய் அணுகுறோம் அரசு அதிகாரிகள்னா உடனே தீர்த்துருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட தண்ணி பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. கரண்ட் எல்லாம் போகிறதெல்லாம் போகும். இவங்க எலெக்ஷன் டைமில் வேணால் கொஞ்சம் போக விடாமல் பார்த்து வச்சுருப்பாங்களோ ஒழிய மற்ற நாட்கள்லாம் கரண்ட் போகிறதெல்லாம் அது மற்ற தொகுதியில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளோ எல்லாமே நம்ம தொகுதியிலே இருக்குது. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது ஸ்டாலின் அவர்கள் தொகுதிக்கு வந்து நிறைய விஷயங்களை திறந்து வைப்பதா நிறைய செய்திகள்லாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு 3 முறை அவர் வந்து அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். மாற்றங்களே இல்லையா அந்த அளவுக்கு சொல்லும் அளவுக்கு? இல்லை, என்ன மாதிரி மாற்றங்கள் அவங்க சொல்கிறாங்க, எந்த மாற்றங்களும் எனக்கு கண்ணுக்கு தெரியலையே. சார், நீங்கள் வந்து சாதாரணமான மக்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய சாலைகளையே ஒழுங்காக போட முடியாத ஒரு அரசு மற்ற எதை நீங்கள் தீர்த்து வச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் தன்னுடைய அலுவலகத்துக்கு பயணிக்க சாலை தானே முக்கியம். அந்த சாலையை இன்னும் எந்த ஒரு நீங்கள் வேணால் வந்து பாருங்களேன், எதையாவது ஒரு குறுக்கு சாலையோ இல்லை அந்த பேப்பர் மில்ஸ் ரோடு, அதான் அவங்க அந்த முக்கியமான சாலை, அந்த சாலையே அவங்க போடலையே. இன்னும் வேறு எந்த சாலை போட போகிறாங்க? சரி, அப்படியே அந்த சாலையை போட்டோன்னா அந்த சாலை இருந்துட போதா? ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நீங்கள் எந்த சாலை 6 மாதத்துக்கு மேலே இருக்குது? அதனால் வந்து அவங்க அடிப்படையான வசதிகளை கூட அவங்க பண்ணி கொடுக்கல. இப்ப உங்களுக்கு இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஏன் வாக்களிக்கணும்? 3 காரணங்களை சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா தற்சார்பு பொருளாதார கொள்கையை வந்து அடிக்கடி அண்ணன் வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படையாக தன்னிச்சையாக தன்னை இயக்கக்கூடிய ஒரு தொழில் படிச்சுக்கிடணும், அதுக்கான வழிமுறைகளை அண்ணன் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இலவசமான கல்வி கொடுக்குறேன்னு நம்ம கட்சி நாங்கள் சொல்கிறோம். நல்ல நீர் கொடுக்குறோம். இதுக்கு மேலே மக்களுக்கு வந்து அது என்ன நடக்கும், என்ன பண்ணணுமோ அதை வந்து கட்சி சார்ந்து ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் நிறையா பண்ணலான் இருக்கோம்.